மூவியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அக்னிருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க நலம். பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு வகையில் நோயினால் அவதிப்படுறாங்க. தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த காசு விரயம் அதிகமாகுது. இந்த நோய் தீரணும் அப்படின்னா எந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னு நிறைய பேர் இந்த சந்தேகம் கேட்குறாங்க. இந்த மாதிரி நோய் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா எந்த கடவுளை வழிபடும் போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்? அதாவது நமக்கு கடவுள் வழிபாட்டு வழியாக நமக்கு இந்த நோய் தீரணும் அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் ஒரு கடவுள்னு எடுத்துனா, நான் இப்போவும் சொல்கிறேன், கடவுள் வேற, தேவர்கள் வேற, தேவதைகள் வேற, சிறு தெய்வங்கள் வேற. கடவுள் அப்படின்றது கடவுள்னு எடுத்துனா சிவபெருமான். நோய்க்கெல்லாம் தீரணும்னா எல்லாத்துக்குமே சிவபெருமான் ஆதி கடவுள், ஆதி மூத்த கடவுள்னு சொல்லுவாங்க. பணம் பொருள் செல்வத்துக்கெல்லாமே எல்லாரும் நம்ம நினைப்போம் பெருமாள்னு. அதுக்கும் முன்னாடி சிவபெருமான் தான். அதனால தான் ஐஸ்வர்ய ஈஸ்வரர்னு சொல்லுவாங்க அவரை. ஆதி சிவனாகிய ஐஸ்வர்யேஸ்வரர். பணம் பொருள் உடம்பு எல்லாத்துக்குமே அவருக்கு அடுத்ததான் நம்ம வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நேரடியாக அதிதேவதைகள்லாம் இல்லாமல் நேரடியாக இந்த கடவுளை கும்பிட்டால் நமக்கு நோய் கண்டிப்பாக போகும் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கார். பொதுவாக அப்படின்னா எல்லாருமே யாரை சொல்லுவாங்க? பொதுவாக இப்போ நம்ம ஒரு கேள்வியாகவே கேட்குறோம் இப்போ நம்ம ஆடியன்ஸ் கிட்ட, யார் அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடியது யாருன்னா தன்வந்திரி பகவானை சொல்கிறது உண்டு. தன்வந்திரி பகவானை சொல்லுவாங்க, அவரை கும்பிட்டா நல்லதுன்னு. அவரையும் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு கடவுள் இருக்கார். அந்த கடவுளை வணங்கினால் உனக்கு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் விளைக்கணும். தன்வந்திரி பகவான் எப்படின்னா நோய்க்கு மருந்து கொடுப்பவர், வைத்தியர். நோய்க்கான மருந்து கொடுப்பார். இவர் நேரடியாக நோயவே கரைச்சி எடுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்தவர். நம்ம ஒன்றும் புதுசாக கதை சொல்லலை, வரலாற்று புராணங்களில் இருக்கிறது தான். அது யார் அப்படின்னா ஜுரதேவர்னு ஒருத்தர். ஜுரதேவர் பேரே அவருக்கு ஜுரதேவர் தான். நமக்கு ஜுரம் அடிக்குது இல்லையா, அதான் அவர் பேர் தான் அது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஜுரம், ஐயோ அவனுக்கு ஜுரம் அடிக்குது, அவனுக்கு ஜுரம் அடிக்குதுன்றாங்களே. இந்த ஜுரம் அடிக்குதுன்றதுக்கு அந்த பேரே அவருடைய பேர் தான். அதுதான் அதனால ஜுரதேவர்னு பேர். இப்போ நிறைய இடங்கள்ல ஜுரதேவர் கோயிலில், அதாவது கடவுள் கோயிலுங்களில் ஜுரதேவருடைய விக்கிரகங்கள் இருக்கு. இன்னும் சரியாக சொல்லணும்னா திருப்பரங்குன்றத்தில் கூட ஜுரதேவருடைய விக்கிரகங்கள்லாம் இருக்கு. அவங்களுடைய வரலாறு அப்படின்னு எடுத்தோம்னா, நோய் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் ஜுரதேவரை வழிபாடு செய்தால் நமக்கு அந்த நோய்கள் தீருங்கிறது. சரி, எப்படி வழிபாடு செய்யறது? நமக்கு அதான் எல்லா நோயும், ஜுரம் மட்டும் இல்லை, எல்லா நோயையும் தீர்க்கக்கூடிய ஒரு தேவர் யாருன்னா ஜுரதேவர்கிட்ட இருக்குது. எப்படிலாம் பண்ணிக்கலாம்? நமக்கு நோய் பல ரகங்கள் இருக்குது. நடமாட்டத்தில் இருந்துட்டு இருக்கும் போதே சில நோய்கள் இருக்கும். சில பேர் நோயில் படுக்கையில் வந்துடுவாங்க. எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவருடைய கதையில் நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் தண்ணி, அந்த தண்ணியில் தேன் இருக்கு இல்லையா, நல்ல சுத்தமான தேன். அந்த தேனை ஒரு 10 சொட்டு தண்ணியில் விட்டுட்டு அதை ஜுரதேவருடைய மந்திரம் அப்படின்னா நாம மந்திரம் தான். நாம மந்திரம்னா பேரைய மந்திரம். ஓம் நமச்சிவாயானா அதுக்கு பேர் நாம மந்திரம். ஓம் கந்தாய நமகன்னா நாம மந்திரம். அது இது மாதிரி பேரை சொன்னால் அதுக்கு பேர் நாம மந்திரம். உள்ள பீஜம் வச்சோம்னா பீஜா மந்திரம்னு பேர். ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னா நாம மந்திரம். பீஜா மந்திரன்றது பீஜங்கள் உள்ளே வரும். இந்த ஐம் கிளீம் அது மாதிரி அதெல்லாம் சொல்ல தெரியாது நிறைய பேருக்கு. நேராக ஓம் ஜுரதேவராய நமக அப்படின்னு சொல்லிக்கணும். இல்லையா பா ஜுரதேவரே எனக்கு இதை மருந்தாக மாற்றி என் உடம்புக்கு குணப்படுத்துன்னு அந்த தண்ணியில் கலந்ததை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதை தண்ணியை குடிச்சிக்கணும். எந்த தேன் எப்பவுமே சைடு எஃபெக்ட் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு வஸ்து எது அப்படின்னா அதுதான். அதுக்கு இன்னொன்று உண்டு. உலகத்திலேயே இறைவன் ஏற்றுக்கொண்ட எச்சில் பிரசாதம் எதுனா தேன் தான். கடவுள் சுத்தமானதான் ஏற்றுக்குவார், எச்சை ஏற்றுக்க மாட்டார். ஆனால் உலகத்திலேயே எச்சிலை ஏற்றுக்கொண்ட முதல் பிரசாதம்னா தேன். ஏன்னா தேன் எச்சி தான், தேனியோட எச்சிலிருந்து கொண்டு எடுத்து வைக்கிறது தான். அதனால எச்சில் பிரசாதம் அது பெரிய மகிமை. அபிஷேக பிரியர்னு சிவபெருமானுக்கு சொல்லும்போது தேன் ரொம்ப பிரதானமாக இருக்கும். அதில் அந்த காலத்துலேயும் மருந்து கொடுக்கும்போது தெரியுமா, அது உங்கள் அம்மா பாட்டியெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, தேனில் குழைச்சி சாப்பிடு. ஏன்னா தேனுக்கு அவ்வளோ சப்போர்ட் உண்டு, அந்த நோயை குறைக்கிற சக்தி உண்டு. அதனால் அந்த தேனில் அந்த மாதிரி சொல்லி நம்ம பண்ணலாம். சில பேருக்கு தேன் பிடிக்கலை, எனக்கு சுகருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 9 சொட்டுனால எந்த சுகரும் ஏறிடாது. இல்லை எனக்கு மொத்தத்தில் அந்த இனிப்பு ரகங்கள் வேணான்னா எலுமிச்சம்பழத்தில் அதே மாதிரி தண்ணி, அதில் எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு அதில் நம்ம ஜுரதேவரை மனசில் நினச்சி எனக்கு எந்த நோயாக இருந்தாலும் குணமாகணும்னு சொல்லி அதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா
நோய் கண்டிப்பாக குறைஞ்சிடும். மருத்துவரை பார்க்காத மருத்துவரை பார்த்துக்கணும். மருத்துவரை பார்த்து அதுக்கு என்னவோ வாங்கினா அதை தாண்டி இருக்கும் இல்லையா. சில பேர் நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு இன்னும் சரியாகலை, இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படின்னா கூட நம்ம ஜுரதேவருடைய பேரை சொல்லி நம்ம சாப்பிடலாம். அப்படி இந்த 2 விஷயம் இருக்குது. 3வதாக இருக்குது, அதாவது இந்த நாய் உருவி செடின்னு ஒரு செடி இருக்கும். அது எல்லா இடத்துலையும் கிடக்கும், எங்கே பார்த்தாலும் அந்த நாய் உருவி செடி இருக்கும். அந்த நாய் உருவி செடியை வேரோட கொண்டு வந்து மேலே இருக்க கிளையெல்லாம் வெட்டிட்டு இதே ஜுரதேவருடைய மந்திரத்தை சொல்லி தலைக்கு வச்சு படுத்துக்கலாம். அதுலேயும் நமக்கு குணமாகும். அடுத்தது எருக்கஞ்செடின்னு ஒரு செடி, அதில் வெள்ளை எருக்கன்னு ஒன்று இருக்கும், ஒரு பொதுவான எருக்கஞ்செடின்னு ஒன்று இருக்கும். அதில் எந்த செடியாக இருந்தாலும் அந்த இலை இருக்குல்ல, எருக்கன் இலை, அந்த இலையை கொண்டு வந்து அதுக்கும் ஜுரதேவருடைய வார்த்தைகளை சொல்லி ஒரு 9 வாட்டி சொல்லி தலைக்கு வச்சு படுக்கலாம், உடம்புக்கு வச்சு படுத்து எங்கே வச்சு படுத்தாலும் சரி ஜுரதேவரை சொல்லி நினைக்கும் போது அந்த பிரச்சனையும் நமக்கு தீந்துரும். இன்னொன்று, இந்த தூக்கத்தில் சில பேருக்கு பாத்ரூம் போகிற பழக்கம், குழந்தைய விட்டுடுவோம். வளர்ந்தவங்களே இருக்காங்க, வளர்ந்தவங்கன்னா கொஞ்சம் இல்லை, நல்லா வளர்ந்தவங்கலாம் தூக்கத்தில் வந்து பாத்ரூம் போகிறவங்க இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆன அளவுக்குலாம் இருப்பாங்க, அவங்களுக்கே குழந்தை பிறந்திருக்கும். அது ஒரு வகையான ஒரு உடம்புல ஒரு கோளாறு தான். அது மருத்துவத்தில் பார்த்து கூட சில பேர் குணமாகலை. அதுக்கு ஜுரதேவர் ரொம்ப முக்கிய பங்கு ஆற்றுறார். எப்படின்னா, இந்த வெள்ளருக்கு கட்டைன்னு இருக்குது, அந்த வெள்ளருக்கு கட்டை நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், அந்த வெள்ளருக்கு கட்டை வாங்கிக்கலாம். அப்படி வெள்ளருக்கு கட்டை கிடைக்கலன்னா தேவதாருன்னு ஒரு பொருள் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு 20 ரூபா 30 ரூபா சமாச்சாரம் தான் அது. அந்த தேவதாரு, அந்த தேவதாரை வாங்கின்னு வந்து இதே ஜுரதேவருடைய நாம மந்திரத்தை சொல்லி நம்ம படுக்கைக்கு இடுப்புக்கு கீழே, நம்ம பெட்டில் படுக்கணும்னா பெட்டுக்கு நம்ம இடுப்பு எங்கே பகுதியில் வருதோ அதுக்கு கீழே அதை வச்சுட்டா போதும். தேவதாரு அது பேர். அதை வச்சு படுத்தோம்னா நாளடைவில் நமக்கு வந்து அந்த தூக்கத்தில் வரக்கூடிய அந்த ஒன்றுக்கு பாத்ரூம் போகிறது இருக்கு இல்லையா, அது கூட நின்று போகுது. ஏன்னா அது இருக்குது ஜுரதேவத்தை. அது மாதிரி திரவிய பட்டைன்னு ஒன்று நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், அதுக்கும் இதே விஷயத்த செய்யலாம். இதே விஷயத்தை வயிறு வலி சம்மந்தப்பட்டதுக்கு அதை அரைச்சி, அந்த திரவிய பட்டையை அரைச்சி இந்த ஜுரதேவரை மனசில் நினச்சிக்கின்னு போட்டோம் அப்படின்னா வயிறு வலி சம்மந்தமான விஷயங்களை குறைக்கும். எப்படி ஜுரதேவர் இவ்வளோ விஷயங்கள் இருக்கார். இதெல்லாம் அந்த நோய் குணமாகிறதுக்கான இதே ஜுரதேவரது இன்னொன்றும் இருக்குது. எலுமிச்சம்பழத்தை நல்லா ஜுரதேவருடைய நாமா மந்திரத்தை சொல்லி ஒரு 108 வாட்டி அதுக்கு சொல்லிட்டு அதை கற்பூர நெருப்பில் காட்டி அதை தண்ணியில் பிழிஞ்சு குளித்தோம், உடம்பு குளித்தோம்னா மனசஞ்சலம் இருக்குல்ல, அதுவும் ஒரு நோய் தானே. மனசஞ்சலம்ங்கிறது எதையும் செய்வோம், அவங்களுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும், அதான் டிப்ரெஷன். அவங்களால எந்த ஒன்றுலையும் கவனம் செலுத்தவே முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனைனால. அது ரொம்ப ஈஸியாக அதில் சரியாக போயிடும். இந்த ஜுரதேவருடைய இதை சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக சரியாக போயிடும். பாத சம்பந்தமான பிரச்சனைக்கும் ஜுரதேவரை நினச்சி இந்த இழுப்பு எண்ணெய்னு ஒரு எண்ணெய் இருக்குது, அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். இழுப்பெண்ணெயை வாங்கி அதில் ஜுரதேவருடைய அந்த மந்திரத்தை நாமா மந்திரத்தை சொல்லி அதை மந்திரிச்சு அந்த எண்ணெயை காலில் தடவுனா கால் சம்பந்தமான பிரச்சனைகள் தீருங்கிறது ஜுரதேவருக்கு இருக்குது. இப்படி ஜுரதேவரை வச்சு நிறைய ஜுரம் வந்துடுது. நான் இது எல்லாமே ஒரு குறிப்பாக சொல்லிடுறேன். மருத்துவரை முதல்ல பார்க்கணும், ஏன்னா மருத்துவர் ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த கலியுகத்தில் மருத்துவர்கள் தான் கடவுளுக்கு ஈடு. அதில் பார்த்து எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு கூடுதலாக ஆன்மீக ரீதியில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் பயன்பாட்டில் வைக்கலாம். ஜுரதேவரது அப்படி அவ்வளோ அளவுக்கு இருக்குது. ஒன்றும் இல்லை, முகம் பிரகாசிக்கணும், அழகை கொடுக்கறது கூட ஜுரதேவர்கிட்ட விஷயம் இருக்குது. நம்ம இது வந்து நம்ம பெருசாக அதை வளர்த்துக்கினே போகிறோம். ஏன்னா ஜுரதேவருடைய அம்சம் அப்படி, அவருடைய வரலாறு, அவருடைய வரம், அவருடைய அம்சம் அப்படி உண்டானது தான் அது. அதனால் அவரை வச்சு நிறைய பண்ணுவாங்க. அந்த காலத்து வைத்தியர்கள்லாம் இதை தான் பண்ணாங்க. எது ஜுரதேவர் அடிப்படையாக வச்சு நிறைய வைத்தியர்கள் அந்த காலத்தில் பண்ணாங்க. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க, மூலதேவதையை சொல்லக்கூடாது எப்போவுமே. இப்போ நான் ஒரு ஆன்மீகவாதினா நான் ஒரு உபதேசம் வாங்கியிருப்பேன், அதுக்கு பேர் மூல மந்திரம்னு பேர். அந்த மூல மந்திரத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் பயன்படுத்துகிற மந்திரம் சத்தமாக சொல்லும் போது கேட்கறதுலாம் வேற. மூல மந்திரன்றதை என்னை இயக்கிறது. இப்போ நான் அருள்வாக்கு சொல்கிறேன்னா மூல மந்திரத்தை வழியாக தான் சொல்லுவேன், அதை நான் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஜுரதேவரை எடுத்துக்கிட்ட யாருமே ஜுரதேவரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் தான் மூலக்கருவியாக இருந்து செயல்பாட்டில் இருந்தவர். அதனால் அவர் அவ்வளோ நோய்களுக்கு தன்வந்திரி பகவான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. தெரியாத கடவுள் யாருன்னா இவர் தான். இவரை வச்சு எல்லா விதமான நோயும் குணப்படுத்த முடியும், எல்லா விதமான மனக்கசப்புகளையும் சரி பண்ண முடியும், எல்லா வித குழப்பத்துக்கும் தெளிவு கொடுக்கக்கூடிய இது உண்டு. ஒன்றும் இல்லை, எருமைப்பால் வாங்கிக்கணும். எருமைப்பால் இருக்கு இல்லையா, அந்த எருமைப்பாலை வாங்கி ஜுரதேவருடைய நாம மந்திரத்தை எருமைப்பால்கிட்ட சொல்லி அதை தண்ணியில் நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்து குளித்தோம் அப்படின்னா யம பயம் போயிடும்.
நிறைய பேருக்கு தெரியுமா ஏதாவது ஆகிடுமோ, ஆக்சிடென்ட் ஆகிடுமோ, ஏதாவது நமக்கு உயிர் பயம் வந்துருமோ, இல்லை கண்டம் வந்துருமோ, இல்லைன்னா ஏதாவது ஆகிடுமோ, இல்லை நம்ம செத்து போயிடுவோம்லாம் சில பேருக்கு யம பயம் இருக்குல்ல. இந்த யம பயத்தை சர்வசாதாரணமாக ஜுரதேவர் தூக்கிடுவார். அந்த மந்திரம் ஒரு தடவை எங்களுக்காக சொல்லுங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, நாம மந்திரம் ஆக்சுவலாக பீஜா மந்திரம் இருக்கு அவருக்கு. பீஜா மந்திரம், ஆனால் பீஜா மந்திரம் எல்லாருக்கும் சொல்ல வராதுல்ல, அந்த வார்த்தைகள்லாம் ஒன்று விட்டு ஒன்று வராது. நாம மந்திரம் போதும், ஒன்றும் இல்லை. எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவர் பேர் ஜுரதேவர். ஓம் ஜுரதேவராய நமக. ஓம், அந்த ஓம்ன்றது நமக்கு வந்து முக்கியமான வார்த்தை. அது சொல்லி ஜுரதேவராய நமக அப்படின்னு ஒரு 18 வாட்டி 100 வாட்டியோ இல்லை 50 வாட்டியோ சொல்லிட்டு எனக்கு இந்த பிரச்சனை தீரணும்னு நம்ம சொல்லணும். மனசில் வேண்டி அதை செஞ்சோம்னா இது நடக்கும். நான் சொன்ன எறும்பால் வந்து பண்ணிட்டு நம்ம ஸ்தானம் பண்ணோம்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ ரொம்ப ஒரு பயனுள்ள தகவல். நிறைய பேர் வந்து பல நோய்களால் அவதிப்படுறாங்க, தீராத பிரச்சனை இந்த பிரச்சனை. அதுக்கெல்லாம் வந்து ஒரு தெளிவான விளக்கம், இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத பற்றி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.